தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். மதுரை ஆதீனம் அவருடைய பேச்சு, சைவ கூட்டத்தில் அவர் பேசின பேச்சு ஒன்று பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன கொலை பண்ண பார்த்துட்டாங்க, கொலை பண்ண பார்த்தவங்க குல்லாவும் தாடியும் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இவருடைய பேச்சு தொடர் சர்ச்சையாகவே ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ராஜா எப்படி பேசுவாரோ அவரை விட ரொம்ப மோசமான பேச்சை, மத வெறுப்பை விதைத்தவர். இவருடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? மதுரை ஆதீனம் ஐயா அவர்கள் ஒரு நெடிய பயண வழி பாதை கொண்டவர்கள். அவரை பாராட்டுவதற்கும் பல விஷயங்கள் அந்த பாதையில் உண்டு. ஓகே. தமிழுக்காக பேசுகிறவர், ஈழத்தமிழ் மக்களுக்காக தயக்கமின்றி குரல் கொடுத்தவர், நெஞ்சத் துணிவு உள்ளவர். இப்படி அவரை பற்றி நல்லது சொல்வதற்கும் உண்டு. பரபரப்புகளுக்கும் பஞ்சம் வைக்காதவர், பல பரபரப்புகளை அவ்வப்போது உருவாக்குவார். அவற்றிற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. இப்போது நடந்திருக்கிற இந்த விஷயத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, ஒரு ஆதீனம் என்கின்ற அந்த அடைமொழி இருக்கிறது அல்லவா, எப்படி இஸ்லாமியர்கள் மௌலானா என்கின்ற ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார்களோ, அல்லது கிறிஸ்தவத்தில் அருட்தந்தை, பேராயர், அது வெறும் ஒரு அடைமொழி அல்ல. அந்த அடைமொழிக்கு பின்னால் அடர்த்தியான ஒரு கோட்பாட்டு பின்புலம் உண்டு. அதைவிட முக்கியமாக அந்த கோட்பாட்டை நம்புகிற பல லட்சம் மக்கள், அது புனிதமானது இல்லையா? அப்போது நீங்கள் ஆதீன பீடம் என்கின்ற அந்த அடைமொழி வருகிற பொழுதே அது ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர், இன்னும் 63 நாயன்மார்கள், சைவம் என்கின்ற பெரும் கோட்பாடு, அந்த சைவநெறி கோட்பாட்டை நம்புகின்ற லட்சோப லட்சம், ஏன் கோடி அளவிலான மக்கள், இந்த பொறுப்புணர்வோடு அதை நடந்து பேச வேண்டும். இது ரொம்ப மிக மிக முக்கியமானது. இப்போ ஆதீன பீடம் என்கின்ற இடத்திலிருந்து இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி, தவறுகள் நடக்கலாம், மனித குறைபாடுகளினால் தவறுகள் நடக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நானும் ஒரு ஃபாதர். அப்போது இந்த மத மறைப்பணி, அருட்பணி, இறைப்பணி எப்படி நீங்கள் சொன்னாலும் ஒரு 4, 3, 4, 5 களங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒன்றில் அளவற்ற பக்தி, அந்த சடங்குகள், முறைமை, பக்தி இதிலேயே இருப்பாங்க. இதை இந்து சமயமும் பக்தி மார்க்கம் என்று சொல்கிறது. தியானம், சடங்குகள், இறை வேண்டல், பிரார்த்தனை, மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருக்கு, அது பக்தி வழியில். அப்போ அதில் நீங்கள் பெர்ஃபெக்டாக அதை நோக்கி, ஒரு பெர்ஃபெக்ஷன் நோக்கி போயிட்டே இருக்கணும். மக்கள் அதை மதிப்பாங்க. ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தீராத அறிவு தேடல். அது இப்போது திருவாசகமா, தேவாரமா, ஏனைய திருமுறைகளா, அதுக்குள்ளே போய் உலக அறிவு தேடல் 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 பிகம் இன்டலெக்சுவல் அமங் இன்டலெக்சுவல்ஸ். அறிவுடையோருக்கு மத்தியில் அறிவுடையவராக நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்வது, அப்போது உங்கள் மதம் சார்ந்த, மறை சார்ந்தவற்றையும் இன்னும் கூர்மையாகவும் தெளிவாகவும் மக்களுக்கு எடுத்து சொல்வது, இதை ஞான மார்க்கம் என்று சொல்வார்கள். அறிவு வழி பாதை. ஓரளவுக்கு நான் அந்த வழிப்பாதையை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் வழி பக்தி வழியா இல்லை அறிவு வழியா என்று பார்த்தால் நான் கொஞ்சம் அறிவு வழியை தேடுகிறவன்.
அதில் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் அது ஒரு இறை தேடல் தான் அடிப்படையில். அறிவை தேடுவதும் இறை தேடல் தான். மூன்றாவது வழிபாதையைத்தான் நற்செயல்கள். ஓகே. அது கல்வி, மருத்துவ சேவை, ஏழை எளியவர்களுக்கு. எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மக்களையே தேடி சென்று கொண்டிருப்பார்கள். சில இறைப்பணியாளர்கள் ஏழ்மையிலிருந்து மக்களை விடுவிப்பது, இயலாதவர்களுக்கு உதவுவது, அளவற்ற அன்பினாலும் கருணையினாலும் இரக்கத்தினாலும் உந்தப்பட்டு அவர்கள் சமூக வளர்ச்சி முன்னேற்ற செயற்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். இதை இந்து சமயம் கர்ம மார்க்கம் வழி நற்செயல்களால். அப்போ பொதுவாக நீங்கள் இறைவனை தேடுகின்ற அந்த வழிமுறைகளை பக்தி வழிமுறை, அறிவு வழிமுறை, நற்செயல்கள் வழிமுறை இப்படின்னு மூன்று ஒரு பொது. இப்போ ஒரு ஆதீன பீடமாக இருக்கிறவர் அல்லது ஒரு ஆயர் பேராயராக இருக்கிறவர்கள் நான் சொல்வது, ஏதாவது ஒன்றுலையாவது நீங்கள் ஆழமாக இருங்க. ஏதாவது ஒன்றில் ஒன்றே நீங்கள் ஒரு எல்லோரும் சரணாகதி அடைகின்ற அளவுக்கான பக்தி வழியில் இருங்க. இல்லை வியந்து நோக்கி வணக்கம் வைக்கிற அளவுக்கு ஒரு அறிவு வழியில் இருங்கள். இல்லை இருந்தால் இந்த ஃபாதர் மாதிரி இருக்கணும், ஏழை எளியவங்களுக்கு அப்படி பண்ணுவாருங்கிற அளவுக்கு நற்செயல்கள் வழியாக. இந்த மூன்றிலையும் வராத ஒரு ஆளுமையாக போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா அந்த ஆதீன பீடம் அப்படின்னு இப்போ நம்ம குன்றக்குடி சாமிகளையோ அல்லது பேரூர் சாமிகளையோ அவங்கெல்லாம் அந்த ஆளை படிச்சிருக்காங்க, எடுத்து சொல்லுவாங்க. நான் சில விமர்சனங்களே வைக்கிறது உண்டு. உலகத்தில் இந்த மாதிரி இப்போ மதத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க இப்படியான நிகழ்வுகள் நடக்கிற பொழுது தண்ணீரையும் பாலையும் பிரிக்கிற அன்னப்பறவை போல உண்மையை பகுத்தறிந்து அந்த உண்மைக்காக குரல் கொடுப்பது தான் உண்மையான ஆன்மீக. ஆனால் எல்லாருமே ஒரு அமைதியை நம்மளால காண முடியுது. அதுதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் அப்படின்னா நீங்கள் அந்த திருப்பீடங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள். அதான் நான் சொல்கிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது ஆயர் பெருமக்களுக்கும் பொருந்தும், இப்போ அல்லது உலமா பெரியவர்களுக்கும் பொருந்தும். உலமாக்கள் என்று உலமாக்கள் ஆவார்கள் என்றால் இஸ்லாமிய சமூகத்திற்கு பிரச்சனை நடக்கிற போது மட்டும் நீங்கள் பேசினால் நீங்கள் உலமாக்கள் இல்லை. இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஒரு தீங்கு நடந்தாலும் இடர் நடந்தாலும் நீங்கள் அவர்களுக்காகவும் பேசுகிற பொழுதுதான் நீங்கள் உலமாக்கள் ஆவீர்கள். அல்லது பேராயர்கள் இருக்கிறார்கள் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது மட்டும் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் பேராயர்களே இல்லை, ஆயர் பெருமக்களே இல்லை. உலகத்தில் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எந்த மனிதருக்கு எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள் தான். மதம், ஜாதி, நாடு, மொழி எல்லாமே வந்து சேர்ந்தது தானே. அடிப்படையில் நாம் இறைவனின் பிள்ளைகள் இல்லையா? ஆனால் அந்த விமர்சனம் எல்லா ஆதீன பீடங்கள் மீதும் எனக்கு கண்டிப்பாக ஃபாதர். அவர் பேசின இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா அவர் பேசின இடத்துல பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்த ஜேபி நட்டா அந்த கூட்டத்தில் இருக்கிறார். அதை வச்சுக்கிட்டு சொல்கிறார், இப்போ கிட்டத்தட்ட இந்த சிசிடிவி கேமராலாம் இல்லைன்னா இன்னொரு திருப்பரங்குன்றமாகவோ இன்னொரு ஒரு மத கலவரத்தை நோக்கி நகர்த்துறது தான் இவங்களோட திட்டமாக ஃபாதர். நான் அது அல்ல அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ நீங்கள் காஷ்மீரையே இதை கனெக்ட் பண்ணுங்களேன். இது ரொம்ப இவங்களுக்கு அது அந்த வயதாகியும் வளர்வதில்லை மனிதர்கள், அப்படித்தான் இதை நம்ம பார்க்கணும். முதுமை நோக்கி வருகின்ற பொழுது நீங்கள் பக்குவப்படணும் இல்லையா? இந்த வயசுலேயும் உங்களுக்கு பரபரப்பு தேவைப்படுகிறது, அட்டென்ஷன் சீக்கிங் இருக்குல்ல, இதை நீங்கள் அவர்னா கொஞ்சம் பரிவோடையும் பார்க்க விரும்புகிறேன். இதில் பிரச்சனையை நம்ம பேசுவோம், ஆனால் அந்த சின்ன குழந்தைகள் இருக்குல்ல, நீங்கள் அதுங்களை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா ஏதாவது தூக்கி வீசும், உருண்டு பொருளும், ஒன்றும் இல்லைன்னா ஒன்று ஏதாவது கத்தும். ஏன்னா அதுங்களுக்கு அட்டென்ஷன் வேணும். நீங்கள் அவங்கள கவனிக்கலைன்னு இவருக்கும் அந்த பிரச்சனை இருக்குமோ என்னன்னு தெரியல. ஒரு ஆதீன பீடம் இவ்வளவு முதிர்ந்த வயதிலும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் இருக்குது. ஆனால் அவர் தேர்ந்து கொண்ட அந்த சப்ஜெக்ட் ரொம்ப தப்பானது. நீங்கள் அறம் தவறுகிறீர்கள். இப்போ நான் ஒரு ஃபாதராக இருக்கேன்னா நிறைய குறைபாடுகள் இருக்கலாம்,
ஆனால் ஒரு சில விஷயத்தில் அந்த அந்த அறம் தப்பக்கூடாது. பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களுக்கு சர்ச்சில் வந்து இந்த பூசை வைக்கிறதுக்காக காசு கொடுப்பாங்க. அதாவது அந்த ஒரு 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ எங்கள் கருத்துக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, இறந்து போன அவங்களுடைய ஆன்மாவுக்காக ஒரு பூசைங்கிறது சர்ச்சில். நான் இப்போ பயணங்களில் இருக்கிறப்போ யாராவது நான் வாங்குறது இல்லை. ஓகே, நான் எழுதி வச்சு உங்களுக்கு நான் ஒரு பூசை வச்சுக்கிறேன், நான் அந்த பணத்தை நான் வாங்குறது இல்லை. ஏன்னா இந்த பயணத்திலேயோ அல்லது கையில் டைரி இருக்காது, ஒருவேளை அதை மறந்துட்டேன் அப்படின்னா ஓகே சரி, அவங்களுக்கு அந்த 100 ரூபாங்கிறது பெருசே கிடையாது. ஓகே ஓகே பட் அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு இந்த 100 ரூபாய் கொடுத்தால் ஃபாதர் ஒரு பூசை வைப்பார். அந்த பூசைங்கிறது இறந்து போன அந்த ஆன்மாவுக்கு ஒரு ஏதோ ஒரு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை புனிதமானது. ஓகே ஓகே அளவற்ற புனிதத்தன்மை கொண்டது. உண்மையில் அது நடக்குமா நடக்காம அதுக்கிற கவலையே கிடையாது. ஓகே. ஆனால் ஒருவேளை நான் தவறி மறந்து விட்டால் அது என்னை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரிட்டி. அது வந்து தட் இஸ் அப்சல்யூட் இன்டெகிரிட்டி. அது வெறும் ஒரு 100 ரூபாய் சம்மந்தப்பட்ட விஷயமோ சும்மா வந்து ப்ரேயர் பண்ணுற விஷயமோ இல்லை, ஒருவருடைய நம்பிக்கை. அப்போ இல்லைன்னா இப்போ என்னுடைய நீங்கள் வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு என்னை விட திறமையானவர்கள் 1000 பேர் இல்லை, பல்லாயிரம் பேர் உண்டு. ஆனால் 28.5 வயதில் ஒரு வானொலி நிலையத்திற்கு ஒலிபரப்பிற்கு பொறுப்பாக இருக்கிற அந்த வாய்ப்பு, வழிபாதை கிடைக்கிறது. ஒழுங்காக அந்த இடத்துல உட்கார்ந்தாலே போதும். நீங்கள் பெரிய உயரங்களுக்கு ஏன்னா 28.5 வயசுலேருந்து இன்றைக்கி 60 வயசு, 60 வயசில் நீங்கள் வந்து வேறு லெவலுக்கு நீங்கள் போகலாம். அந்த லெவல் என்ன லெவல்லாம் எனக்கு தெரியல, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த பொறுப்பு ஈழ போர்க்களத்திற்கு நம்மை இட்டு செல்கிறது. அந்த போர்க்களத்தினுடைய உண்மைகளை பார்க்கிற போது ஒரு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த ஒரு உண்மையை உண்மை என்று நீங்கள் அறியாதவரை அதை பற்றி எந்த நிலைப்பாடு வைத்திருந்தாலும் இறைவன் உங்களை தண்டிக்க மாட்டார். தெரியல, பார்க்கல, ஸோ ஈ டேக்ஸ் அ வியூ. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம் என்று கண்ட பிறகும் என் வசதிக்காகவோ என் நாளைய வாய்ப்புகளுக்காகவோ என் பாதுகாப்புக்காகவோ அந்த உண்மையை நான் உரைக்காமல் இருந்தால், அந்த உண்மைக்கு சாட்சியம் பகராமல் நான் இருந்தால் இறைவன் என்னை தண்டிக்காமல் விடமாட்டார். தண்டனைக்காக அஞ்சியும் நான் அதை செய்யலை. தட்ஸ் அ ப்ரீஸ்ட்லி டியூட்டி. இதை செய்யலைன்னா நான் ப்ரீஸ்டே கிடையாது. ஸோ தட் இஸ் ஃபார் மீ எ மேட்டர் ஆஃப் டீப் பர்சனல் இன்டெகிரிட்டி. ஓகே. ஸோ என்னோட இன்டெகிரிட்டிங்கிறது இப்படி தான் நான் வரையறுத்துக்கிறது. ஒரு 100 ரூபாய் நான் வாங்க மாட்டேன், ஏன்னா ஒருவேளை அதை மறந்துடுச்சுன்னா அது அவருடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம், அது தப்பாக போயிடக்கூடாது, அது உண்மை. ஸோ தேர்ஃபோர் ஒரு 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 ஆதீனமாக இருக்கிறவர் வேறு எந்த தவறு பண்ணாலும் கூட பர்சனலாக 2 சமூகங்களுக்கு இடையே பகையை உருவாக்குகின்ற ஒரு பொய்யான கதையை அவர் உருவாக்குகிறார் என்றால் டெஃபினெட்லி அவர் ஆதீனபடமாக இருக்கக்கூடாது. அவர் உண்மையிலே நல்லவர்னா இன்றைக்கி வந்து நான் தப்புன்ட்டேன், ரொம்ப பெரிய தப்புன்ட்டேன், நான் இதிலேருந்து இறங்குகிறேன்னு அவர் சொல்லணும். If he is a moral person, if he is really a moral person. Because you simply can't expect from an Adina Pidam to do that, இல்லையா? 2 சமூகங்களுக்கு இடையே, அதுவும் உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் தப்பான வழியில் வரீங்க, நீங்கள் தான் வேகமாக வந்திருக்கிறீங்க. அப்படி ஒன்றும் சாகிற அளவுக்கு அவன் இடிக்கலை, உரசிட்டு தான் போய். இவ்வளவும் தெரிஞ்சும் இந்த வயசில் ஆதீன பீடங்கிறதே விடுங்களேன், இந்த வயசில் இப்படிலாம் போய் சொல்லலாமா? இல்லையா? அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லை, இல்லையா? இப்போ இதே தான் நீங்கள் இந்த நம்ம பாகிஸ்தான் இப்போ நுண்ணியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதுவும் பயங்கரவாத செயல், கொடூரமான, மன்னிக்க முடியாத ஒரு அருவருப்பான பயங்கரவாத செயல். எந்த அளவுக்கு ஆனால் அவன் ஒன்றும் பண்ணுறான் பாருங்களேன், ஆண்களையும் பெண்களையும் தனியாக பிரிக்கிறான். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, அவங்களே ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் ரெக்கார்ட் ஆகுறது தெரியுது. அப்புறம் வெளிப்படையாக மதத்தை கேட்குறான். இந்த மதத்தை கேட்குறது ஏன் இப்படி கேட்குறான்னு என்னைக்காவது நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்கல இல்லை, அவனுக்கு தெரியாதா? அப்போ மதத்தை வெளிப்படையாக கேட்டு அதை பரப்புரையாக ஆக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இஸ்லாமிய சமுதாயமும்
இந்து சமுதாயமும் இணைந்து வாழக்கூடாது, அவங்களுக்குள்ள இருக்கிற பகைமை இன்னும் அதிகமாக வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸோட விருப்பம் மட்டும் இல்லை, பாகிஸ்தான் அதுதான் இருந்தது. ஓகே ஓகே அப்போ தானே அவனுக்கு பயங்கரவாதத்துக்கு ஆள் கிடைக்கும். எளிதாக ஆட்கள் அப்படி தானே வருவாங்க. இந்த கேம் புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து எந்த இடத்துல ஆர்எஸ்எஸும் பாகிஸ்தானும் ஒன்றா இருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கும் இந்த மதப்பகை வேணும், அவங்களுக்கும் அந்த மதப்பகை தேவைப்படுது. ஆனால் மதப்பகை இருந்தால்தான் இது போன்ற பயங்கரவாத செயல்களுக்கு ஆட்கள் கிடைப்பார்கள். இதை சராசரி இந்துக்களும் புரியாமல் போகிற போது தான் சமூகம் சீர்குலைகிறது. இப்போ இந்த மத பகைக்கு ஆதீனங்கள் இரையாறாங்களோ ஃபாதர்? ரொம்ப ரொம்ப தப்பு. கடவுள் மன்னிக்கவே மாட்டார். வேறு எதை வேணாலும் கடவுள் மன்னிப்பார். அன்பென்னும் பெரும் கருணையை சொன்ன ஒரு சைவம் இல்லையா? அதுவும் சைவ ஆதீனங்கள் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. குறைஞ்சபட்சம் அவங்க படிப்பாங்க. ஓகே. மாசற்று சோதி மலர்ந்த மலர்ச்சுடரை தேசனே தேனார் அமுதே சிவபுரனை பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே அப்படின்னு உண்மையிலேயே உள்ளமுணர்ந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இதை மாதிரி வந்து பொய் சொல்ல உங்களுக்கு மனம் வருமா? உங்களுக்கு கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூர நின்று பிறந்த பிறப்பெருக்கும் எங்கள் பெருமான் சோதியனே துண்ணருளை தோன்றா பெருமையனே. இது எப்பேற்பட்ட ஒரு 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 எல்லாம் இதெல்லாம் படிக்கணும் இல்லை? நீங்கள் படித்தவங்களுக்கு எப்படி இதெல்லாம் வருது? எனக்கே வரல. அதை சொல்கிறப்பவே எனக்கு வந்து சிலிர்க்குது. இட்ஸ் வெரி சேட். இதெல்லாம் தான் வி லிவ் இன் வெரி அன்ஃபார்ச்சுனேட் டைம்ஸ். இருளின் காலத்தில் வாழ்கிறோம். இருள் நாரச நடனம் ஆடுகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். அப்படி தான் இந்த இவங்கெல்லாம் பண்ணுறத. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டா இன்ப நிலை, அதுதானே சைவ மரபு இல்லையா? அதை படித்தாலே அது தோணாது. ஆமாம், வரணும் இல்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே, எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே நானே நீ நீயே நான் நாம் இரண்டும் ஒன்றானால் தேனின் சுவையது போல் தெவிட்டாய் நீ பூரணமே. பக்தியில் வேறு லெவல் பார்க்கறதுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு 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 மறை இல்லையா? அப்போ இந்த மறைக்கு நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ். அந்த அந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த அளவுக்கு இறங்கி வரக்கூடாது, இந்த அளவுக்கு இறங்கி வரக்கூடாது. இப்போ ஏற்கனவே இருந்த ஆதீனங்கள், அருணகிரிநாதராக இருக்கலாம், அவர் வந்து இந்த சமூக நல்லிணக்கத்தை பெரிய அளவில் பேசினார். குன்றக்குடி அடிகளார் பேசினாங்க. இப்படி ஒரு மத நல்லிணக்கத்தையே ஒரு சமூக வேள்வியாக கொண்ட ஆதீனங்கள்லாம் இருந்தாங்க. இப்போ அந்த இடத்தில் இவரை பொருத்தி பார்க்கிறதே ஒரு தவறான செயல். ரொம்ப ரொம்ப தவறு. அருணகிரிநாதரெல்லாம் நொய்யிற் பிளவள வேணும் அறிஞருக்கு பகிர்மின் வயிற்கதிர் வேலனின் வாயில் திறக்கும். எளியோருக்கு செய்கிறது தானே எல்லா நற்பணின்னு சொன்னாங்க. என்னன்னா இவங்க சைவ சித்தாந்தம் வந்து இவர் படிக்கலைன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இந்த மத வேறுபாடே அவர் சொல்ல மாட்டார். ஓகே ஓகே. இப்போ நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, தண்ணியை விட அதுக்கு கீழே நீங்கள் டென்சிட்டியை குறைக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு சயின்டிஃபிக் தாட்னு பாருங்களேன். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, ஓராதார் உள்ளத்தே ஒளிக்கும் ஒளியானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. என்ன லெவல் இன்டலெக்சுவல் ஸ்பிரிச்சுவல் தாட் ப்ராசஸ் பாருங்கள். இதை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி அந்த அறிவிலையும் ஆன்ம தெளிவிலையும் ஒரு அதிகாரம் வரணும்ல. இப்போது இந்த எல்ஜிபி இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி இதெல்லாம் வந்த நேரம் ஒரு பெரிய நிகழ்வு பில் கிளின்டன் எனக்கு ஞாபகம் இருக்குது. மதர் ட்ரீசாவுக்கு பண்ணுறாங்க. பில் கிளின்டன் பார்த்து கையை கட்டி ஃபஸ்ட் டைம் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங்னு அவங்களால சொல்ல முடிஞ்சது. அவரும் கையை கட்டிட்டு அப்படி கேட்டுட்டு இருந்தார். ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர்.
அது வந்து அதனால தான் எனக்கு இன்றைக்கி இவர் மட்டும் இல்லை, எல்லா ஆதீன பீடங்கள் மேலேயும் எனக்கு நான் மதிக்கிறவர்களாக இருக்கிறது இன்றைக்கி சாமானிய மக்களின் தலைவர்களாக அறத்தலைவர்களாக இருக்கிற ஐயா பால பிரஜாபதி அடிகளாக இருக்கலாம், திருவடுக்குடில் சாமிகளாக இருக்கலாம். தேர் ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர். பேச வேண்டிய அத்தனை ஆதீன பீடங்களும் அமைதியாக இருக்காங்க. சொல்லணும் இல்லை, ஒருத்தன் வந்து மதத்தை பிரித்து சுடுறான் அப்படின்னா அவனோட நோக்கம் என்னவா இருக்குது? அதை மதத்தை பிரித்து சுடுறான், கேட்டு சுடுறான் அப்படின்னா வெறும் மதவெறியில் மதவெறினால் தான் நான் வந்திருக்கிறான். அதை ஏன் அவன் பப்ளிக்காக கேட்டு சுடணும்னா இந்த நாட்டில் உள்ள எல்லா இந்துக்களும் பார்க்கணும், அவனுக்கு ஒரு வெறி வரணும், இஸ்லாமிய பகை இன்னும் அதிகமாகணும். இஸ்லாமிய பகை அதிகமாக வந்தால்தான் பாகிஸ்தானோட அஜெண்டா இங்கே நடக்கும். இந்த புரிதல் இருந்தால்தானே உங்களுக்கு தெளிவு. இது பேச உங்களால் முடியலையே. அதனால தான் நான் வந்து அவரை மட்டும் குறை சொல்கிறது இல்லை. ஓவரால் யூ ஆர் ஆல் காம்ப்ரமைசிங் வித் டெவில் அண்ட் யூ வில் ரிக்ரெட். எப்படி ஹிட்லரோட காம்ப்ரமைஸ் பண்ணாங்க சில பிஷப்ஸ், இன்றைக்கி ரிக்ரெட் பண்ணாங்க. ஐ மீன் வரலாறு அவர்கள் மீது பழி சுமத்துகிறது இல்லவா? இவ்வளவு படுகொலைகள் நிகழ்ந்த போதும் நீங்கள் மௌனித்திருந்தீர்களே. அன்றிருந்த கிறிஸ்தவ மத தலைவர்கள் மீது வரலாற்று தீர்ப்பு எழுதப்படுகிறது என்று அதே போலத்தான் உங்கள் மீதும் எழுதப்படும். ஃபாதர், இந்த மத மோதல்கள் மத கலவரங்கள் இன்னும் ஒரு ஆண்டுக்குள் நிறைய திட்டமிடப்படும் வரும் 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 அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போவே வந்துருச்சு இல்லை. இப்போ அமைச்சர்களுக்கு இடி எல்லாம் இப்போ யானை வரும் முன்னே மணி ஓசி வரும் பின்னேங்கிற மாதிரி தேர்தல் வரும் முன்னே இடி வரும், சிபிஐ வரும், பின்னே இப்படியான மத கலவரங்கள் வரும், கூடவே வரும் மத கலவரங்கள், இப்படி பல விஷயங்கள் நடக்கும். ஃபாதர், இப்போ ஒருவேளை இந்த சிசிடிவி கேமரா இல்லைன்னா இது ஒரு பெரிய கலவரத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான ஒரு புள்ளியாக மாறி இருக்கும். ஆனால் அரசும் மக்களும் இதை எப்படி ஃபாதர் எடுத்துக்கணும்? இல்லை, அந்த அளவுக்கு போயிருக்காது. ஏன்னா அவருக்கு அப்படி ஒன்றும் பெரிய பப்ளிக் கிரெடிபிலிட்டி எல்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இதே போல் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். இதில் காவல்துறை மின்னல் வேகத்தில் இது ப்ரெசென்டிங் த ஃபேக்ட்ஸ் கரெக்ட்லி வித்தவுட் மேனிப்புலேஷன் ரொம்ப நல்லா காவல்துறை இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த காலம் அந்த எதிர் பரப்புரை, அவர்களினுடைய பொய் பரப்புரை மக்களை சென்று சேர்வதற்கு முன்னால் என்ன உண்மையில் நடந்தது என்கின்ற அந்த விவரங்களை காய்தல் ஓத்தலின்றி இதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிறத போட்டு காட்டியிருக்கிறாங்க. ப்ரொஃபஷனலிசம் டு தி க்ரோ. இதில் வந்து அந்த பக்கமும் சார்பில்லை, இந்த பக்கமும் சார்பில்லை. ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் எப்படி நடந்துக்கணுமோ அந்த ப்ரொஃபஷனலிசத்தோடு நடந்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு. நன்றி. நன்றி.